இதில் ஒரு விதி வரும். ஒரே ஒரு நிமிஷம். வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறோம். ஏசாமி கூடவே இருந்தான். யாரு? யூதாஸ் காரிஸ். ஏசு கூடவே இருந்தான். யூதாஸுங்கிறதுக்கு பேர் என்னது? கலகக்காரன். ஏசாமியுடைய சீடன். கேஷ்பேக் அவன் கையில் தான் இருந்துச்சு. ஆனால் அவன் பேர் என்னது? திருடன். எண்ணம் பூரா எப்படி தான் இருந்துச்சு? யார் கூட தான் இருந்தான்? இயேசுவை கூட தான் இருந்தான். அவனுக்கு என்ன நினச்சிருப்பான்? இயேசுவுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டே தான் கூட இருந்தான். ஆனால் ஏசாமிக்கு என்ன பண்ணோம்? தெரியும். கடைசி ராப்போஜன வரும் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. சுயநலவாதி. தெரியுதா? எழுத்து தெரியுதா? கடைசி ராப்போஜனத்திலையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறார். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணலை? திருந்தலை. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த பாவம். அவனுக்குள்ளே இருந்த பாவம் அவனை என்ன பண்ணுச்சு? ஆண்டவருக்கே வேலை பேசுகிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடுச்சு. யூதாஸ் என்ன பண்ணான்? 12 ஒருவனாகி யூதாஸ் காரியத் என்பவன் பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். நீங்களும் நானும் தினம் ஏசாமியை காட்டி கொடுத்துட்டே இருக்கோம். எப்படி காட்டி கொடுக்குறோம்? யூதாஸ் முத்தத்தில் காட்டி கொடுத்தான். நீங்களும் நானும் நம்ம செய்கைகளின் மூலமாக ஆண்டவர்கிட்ட காட்டி கொடுத்துட்டே இருக்கோம். நான் கெட்ட வார்த்தை பேசுனேன்னா பார்க்குறவன் என்ன பண்ணுவான்? இவன் கிறிஸ்தவனான்னு கேட்பான். அப்போ முதல்ல யார் அடிபடுறா? கிறிஸ்து. நாம் தெருவில் நின்று சண்டை போட்டோம்னா அவன் என்ன கேட்பாங்க? இவன் கிறிஸ்தவனா? யார் அடிபடுறா? இயேசு. தினம் நம்ம அடி வாங்கி கொடுத்துட்டே இருக்கோம். தினம் அவரை திட்ட வச்சுக்கிட்டே இருக்கோம். தினம் அவரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். யூதாஸ் ஒரு முறை முத்தம் கொடுத்து என்ன பண்ணிட்டான்? காசை வாங்கிட்டு 4 கொண்டு செத்து நரகத்துக்கு போயிட்டான். நான் தினம் நீங்களும் நானும் ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பிசாசு நம்மள்கிட்ட பாவத்தை கொண்டு வர்றான். யூதாஸ் பாவத்தை வரவேற்றான். மதுபானம் இரத்த வண்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பார்க்காத. பார்த்தாவே என்ன பண்ணிடுவ? மாட்டிடுவ. அது மெதுவாக இறங்கும். பார்வை தான் முதல்ல பிரச்சனை. நான் ஜெபிக்கிறவன், அபிஷேகம் பற்றுவேன், எந்த டாஸ்மாக் கடைக்கு போனாலும் என்ன பண்ண மாட்டேன்? வாயில் வைக்க மாட்டேன். தண்ணி குடிக்கிறவன் கூட 2 நண்பர்கள் போனாங்க பிராந்தி கடைக்கு. ஒருத்தர் நல்ல விசுவாசி, இன்னொருத்தர் கிறிஸ்தவர், ஆனால் விசுவாசி கிடையாது. அவர் என்ன பண்ணுவாராம்? அப்பப்போ தூக்கம் வரணுங்கிறதுக்காக ராத்திரியில் ஒரு பெக்கு போடுவாராம். வீட்டுக்கு போகிற வழியில் அன்னைக்கு வாகனம் கிடைக்கல இவருக்கு. யாருக்கு? இந்த நல்ல விசுவாசிக்கு. பேரை சொல்ல விரும்பலை. 2 வீலர் கிடைக்கல, லேட் ஆயிடுச்சு. அப்போது ஏன் நானும் ஓ வழி வீட்டு வழியே தான் போகிறேன், என் கூட வாங்கினோன்னு என்ன பண்ணிட்டாரு? ஏறிட்டார். ரொம்ப நாளாக ஒதுங்கி இருந்தார். இவன் பழக்க வழக்கம் சரியில்லை, இவன் கூட போகக்கூடாதுன்னு. ஆனால் அன்றைக்கி வேறு வழி இல்லை. வீட்டிலேருந்து வேறு டெய்லி ஃபோன் மாற்றி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. சரிம்மா இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு நண்பனுடைய பைக்கில் ஏறினார். நண்பர் என்ன பண்ணார்? வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற டாஸ்மாகுள்ளே போயிட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்ட்டு. உள்ளே போனவர் என்ன பண்ணார்? குவார்டரை அடிச்சுட்டு வாயில் மிச்சரையோ மிளகா பொடியோ எதோ ஒன்று போட்டு வெளியே வந்துட்டார். வந்து பைக் எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டார். போகிற வழியிலேயே பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த விசுவாசிக்கிட்ட பேசுகிறார். நீ குடிக்க மாட்டியா? எப்பா எனக்கு பிடிக்காது, நான் ஆண்டவருடைய பிள்ளை. உங்கள் வீட்டில் யாராவது குடிப்பாங்களா? ஒருத்தரும் குடிக்க மாட்டாங்களே. பைக் ஓட்டுறவன் கேள்வி கேட்குறான், பின்னாடி உட்காந்துருக்கான் என்ன பண்ணுறான்? பதில் சொல்லிக்கிட்டே போகிறான். அதாவதுப்பா, தப்பு எது சரி எதுங்கிறது தப்பு பண்ணால் தான் தெரியும். யார் சொல்கிறது? பைக் ஓட்டுறவர் சொல்கிறார். தப்பு எது சரி இதுன்னு தப்பு பண்ணால் தான் தெரியும். நீ தப்பே பண்ணாமல் அது தப்புன்னா எப்படி தெரியும்? ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிக்கிறது தப்பா சரியானு சொல்லு, அப்புறமேல என்ன பேசி கேள்வி கேளு. இதே வார்த்தையை வீட்டுக்கு வரும்போது பேசுனாரு, ஆபீஸுக்கு போகும்போது பேசுறாரு. டீ குடிக்கிறது பாவம்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா? டீ மாத்திரம் ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிற? தண்ணி அடிக்கிறது ஒரே ஒரு நேரம் தான் தண்ணி அடிக்கிறோம்.
நீ ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிற, நான் 10 குவார்டர் அடிக்கிறேன் ஒரு நாளைக்குன்னு கேட்டான். ஹலோ, எறும்பு ஊற என்ன தேயும்? அப்படித்தான் தேயுது. அப்படித்தான் பிசாசு தேய்ப்பான். அப்படித்தான் பிசாசு தேய்ப்பான். ஆண்டவர் சொன்னாரு, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், நன்மை தீமை அப்படின்னு இவன் கேட்கிறான். அவருக்கு தான் தெரியுமே, இதை வச்சா சாப்பிடுவான்னு தெரியுமே, எதுக்கு தோட்டத்தில் கூட அதை வச்சாரு சொல்லுங்களேன்? எதுக்கு தோட்டத்தில் வச்சாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. ஆனா புசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? பார்த்துட்டாங்க. பார்த்தே பாவம் செஞ்சுட்டாங்க. அவங்க செஞ்சது இல்லாம வீட்டுக்காரரையும் சேர்ந்து பாவம் செய்யத்துல குழியில தள்ளிட்டாங்க. இப்போ அவிசுவாசி நம்மகிட்ட கேட்கிற கேள்வி, அவன் உள்ள வச்சா தான் சாப்பிடுவான்னு தெரியுமே, எதுக்கு ஆண்டவர் தோட்டத்தில் அந்த கனியை விருட்சத்தை வச்சார், அந்த மரத்தை வச்சார்? ஹலோ, கண்கள் இருந்தும் குருடர்கள் அல்ல. நீங்கள் நானும் கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வேத வசனத்தை நம்ம கைகள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? குருட்டிருக்காரு. மாமிச சிந்தை மரணம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. மாம்சத்திற்குரியவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் மாம்ச சம்பந்தமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆள் என்ன பண்ணாரு? பைக்கில் போனவர் இப்படி டெய்லி பைக்கில் போய் ஏன்னா இவர் பைக்கில் போக சுகமாயிடுச்சு. பஸ்ஸில் போனால் டெய்லி 22 ரூபா டிக்கெட் கொடுக்கணும் வீட்டுக்கு போகிறதுக்கு. இவர் என் வீட்டை தாண்டி தான் போகிறாரு. பேச்சு துணையும் ஆயிடுச்சுன்னு போனார். ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. பாருங்கள், டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ராத்திரி, அதிகாலை 25ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு என்ன பண்ணணும்? சர்வீஸுக்கு போகணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பைக் ஓட்டுனவர் பின்னாடி உட்காந்துருக்கிட்ட கேட்க, நாளைக்கு உனக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டி கொடுப்பியா? எனக்கு டெய்லி ஒன்று சுமந்துட்டு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, நாளைக்கு நான் உனக்கு கேக் வாங்கி தரேன். கேக்கெல்லாம் வேண்டாம், நான் கேட்கறத நீ கொடுக்கணும். சரிப்பா, என்ன மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய்க்குள்ள தானே கேட்பேன், தரேன்ட்டார். அடுத்த நாள் 24ஆம் தேதி நைட்டு விடிஞ்சா கிறிஸ்மஸ்ஸு. 24ஆம் தேதி நைட்டு இந்த நண்பரோட பைக்கில் போனார். ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. சரி, இவங்களும் ஏதோ சாப்பிட போகிறாங்க பொழுது. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வரும்? பில்லு வரும்னு நினச்சா கிளாஸில் கிரேப் ஜூஸ் மாதிரி கொண்டு வந்து எல்லாருக்கும் வச்சாங்க. 4 பேர் சேர்ந்து குடித்தார்கள். அதில் இவனும் ஒரு ஆளு. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்போ இந்த ஆள் வீட்டுக்கு வந்தார் இவருக்கு தெரியாது. அதிகாலை கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு குடும்பத்தில் யாருமே போல. ஏன்னா குடும்ப தலைவர் எப்படி இருக்கிறாரு? மயக்க நிலையில படுத்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு தெரியல. பிசாசு எப்ப விழத்தழுவான்னு தெரியாது. நான் முதலே சொன்ன, வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கும் சத்துரு நண்பர்கள் தான். அதுதான் இந்த சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்தில் சொன்னார். துன்மார்க்கருடைய மெதுவாக சொல்லி பாருங்க, துன்மார்க்கருடைய நடவாமலும் நடக்காத நிற்காத உட்காராத பரிகாசக்காரர்கள். பரிகாசக்காரர்கள் ரொம்ப சபைகளில் நிறைஞ்சு இருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல என்ன கூடாது? உட்காரக்கூடாது. சரி பாருங்க, பாவம் இனிப்பாக தான் ஆரம்பிக்கும், இனிப்பாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுது? கொண்டு குழியில் தள்ளிடும். ஜெயிக்கிறதுக்கு இயேசு பிசாசை ஜெயிச்சிட்டாரு. நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிசாசுகிட்ட பேதுரு என்ன பண்ணான்? பாவத்தை மறைத்தான், பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தான். கடைசியில் என்ன பண்ணான்? வாங்கின காசை ஆலயத்தில் தூக்கி போட்டுட்டு நான்று கொண்டு செத்தான். 30 பைசா அவன்கிட்ட என்ன பண்ணலை? கஷ்டப்பட்டா சம்பாதித்தான், கஷ்டப்பட்டா சம்பாதிச்சான், காட்டி கொடுத்து சம்பாதித்தான். அந்த காசு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. பாவத்தில் மரித்தான், பாவத்தை வரவேற்றான், பாவத்திற்கு உடன்பட்டான், பாவத்தை மறைத்தான், பாவத்தில்
மரித்தான். என்ன செய்கிறோம் நாம் யோசித்து பார்ப்போம். நிறைய பேர் கை தூக்கி ஜெபம் பண்ணீங்க, நிறைய பேர் ஒப்பு கொடுத்தீங்க. நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்கிறதுல எப்போதுமே என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். என் பக்கத்தில் யார் இருக்கா, என் கூட இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, என் கூட இருக்கிறவங்க எங்கே பார்க்குறாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எப்போ எப்படி வழி தள்ளுவாங்கன்னு தெரியாது. அருமையான வாலிப தங்கச்சிமார் ஒரு சில பேர் இருக்கீங்க, ஃப்ரெண்டு தான் உனக்கு சத்துரு, ஃப்ரெண்டு தான் உனக்கு சாத்தான், உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு குழி நோன்றவ, உன் ஃப்ரெண்டு தான் உன்னை கொண்டு போய் எங்கே போடுவா, நரகத்தில் தள்ளிடுவா. எங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சியை வச்சு திருநெல்வேலி ஸ்டார் அட்டக்கர் காலேஜில் படித்தா. ஒரு நாள் சாயந்தரம் வந்து வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான், மனசு வேதனையோடு. அவங்க அப்பா அம்மா பாம்பேயில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் வச்சு படிக்க வச்சுருந்தாங்க. ஏமா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரம்மா போய் அவர்கிட்ட பேசும்போது சொன்னான், ஆண்டி நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அருமையாக இங்கிலீஷ் பேசுவா, நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஜெபிக்கிற பிள்ளை, எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டா, காலேஜ் விட்டு வரும்போது ஒரு இடத்துல நாங்கள் 2 பேரும் வந்துக்கிட்டே இருந்தோம், பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்காக அங்கேருந்து அந்த ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம். என்ன ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இன்னொரு பையன் கூட போய் பேச ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். என் மனசெல்லாம் பாரமாக இருக்குது. அண்டி பாவம் செய்கிறவளுக்கு துணை நின்னாலும் என்ன ஆச்சு தெரியுமா, படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு போனான். ஒரு நாள் சாயந்தரம் அவளை ஆளை காணும், அவள் பேர் லிடியா, அவளை ஆளை காணும். அப்பா ஒரு சர்ச்சில் அருமையான ஒரு கொயர் மாஸ்டர், அம்மா ஒரு ஆசிரியர். காலைல 6 மணிக்கே வேலைக்கு போயிடுவாங்க, 8:30 மணி 9 மணிக்கு அப்பா வேலையை தொழிலுக்கு போவார். சாயந்தரம் 2 பேரும் திரும்பி வருவாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சாயந்தரம் அம்மா வந்து பார்க்குறாங்க 4:30 மணிக்கு, மகா 2:30 வந்துடுவா வீட்டுக்கு, ஆளை காணும். எங்கே போனான்னு பார்த்தா சபையில் உள்ள இன்னொரு பையன் வீட்டில் போய் தங்கியிருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கேருந்து அப்பா அம்மா போனாங்க, உன் கூட வர மாட்டேன்ட்டா. அநேக பிரயாசத்துக்கு பின்னாடி திருமணம் பண்ணி வைத்தார்கள். பையன் தூத்துக்குடி, இப்போ அவன் தனியாக அவ தனியாக இருக்காங்க. நல்ல பிள்ளை, ரொம்ப அருமையான பிள்ளை. ஐயா அம்மா, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கணும் வசனம் சொல்லுது. காயினுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணணும், பிசாசை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டை விட்டு வெளியில் வரும்போது என்ன பண்ணணும், பிசாசை மிதிச்சுட்டு வெளியே வரணும். ஏன்னா நீங்கள் வெளியில் இருந்துட்டு போகும்போது என்னென்ன பண்ணீங்கிறது பிசாசுக்கு தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில் இருக்கும்போது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சிருந்தீங்கன்னா பிசாசு தலையை உங்களால் மிதிக்க முடியும். வெளியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, என் வீட்டுக்காரர் என் கூட அன்பாக பேச மாட்டேங்கிறாரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, குடிக்கிறாரு, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுறான். காரணம் என்ன? நீங்கள் தான் காரணம். ஒரு பிரதர் ஜெபம் பண்ணாங்க, குடும்பத்தை விசாரிக்காதவன் என்ன பண்ண முடியாது, சபையை விசாரிக்க முடியாது. குடும்பத்தை முதல்ல பாருங்க, உங்கள் வழியை சீர்தூக்கி பாருங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. உட்காந்து யோசிங்க, ஆண்டவர்கிட்ட என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஏன் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் இல்லை? ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர்கிட்ட எப்போது என்ன பண்ணக்கூடாது, ஏன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கவே கூடாது. சங்கீதக்காரர் அப்படி தான் புலம்புவார் ஒரு சங்கீதத்தில், தேவன் எங்கே என்று கேட்குறாங்களே, நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பின்னாடி, ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. அல்லேலூயா. அவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, அவருக்கு தெரியும் எல்லாம். நம்முடைய அந்தரங்கங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய செயல்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவாக ஒன்றும் எங்கேயும் எப்பவும் போக முடியாது.
வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்துக்கு இறங்கினாலும். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. வீட்டுக்காரருக்கு தெரியாம யார்கிட்டெல்லாம் பேசுறீங்க? அப்படி ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனை தூக்கி உடைச்சிடுங்க. நீங்கள் பாவம் பண்ணி 10 லட்ச ரூபா ஃபோனை கையில் வச்சு பாவம் பண்ணுறது காட்டிலும் 10 லட்ச ரூபா போனால் பரவாயில்ல. எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பமாக பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும். திருமணத்தன்னைக்கு ஐயர்வாள்கிட்ட அப்படி தானே ப்ராமிஸ் பண்ணுறோம். ஒரு பக்தியுள்ள சந்ததி, பக்தியுள்ள சந்ததி வரக்கூடாதபடி தடையாக இருக்கிறதே நானும் நீங்களும் தான். நிறைய ஐயாமர் வெளியில் என்ன நடக்குது வீட்டில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. வெளியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? அம்மாமாருக்கு தெரியணுமா? ஆமாவா வேண்டாமா? வேண்டாமா. எக்கெடுங்கட்டு போகுது, வீட்டுக்குள்ளே வந்து ஒழுங்காக இருந்தால் சரி அப்படிங்கிறீங்களா? வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா அடுத்த டாபிக் நான் வரும்போது சொல்கிறத செய்யுங்க. வெளியில் என்ன நடக்குதுங்கிறது அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர் அவர். புரியுங்களா? நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என் தாசராகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனுங்கிறார் ஆண்டவர். ஒரு காரியத்தையும் மறைக்க மாட்டார் அவருடைய பிள்ளைகளுக்கு. சரியா? எத்தனை பேர் இப்போ இன்னைக்கு பாவம் மன்னிப்பு கேட்டீங்க? தைரியமாக தூக்குங்க பார்ப்போம். நீங்கள் நல்ல சந்தோஷமாக தூக்கணும். பாவம் மன்னிப்பு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வெளியே போய் இதே தப்பை திருப்பி பண்ணீங்கன்னா பக்கத்தில் சாட்சிக்கு உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம் கை தூக்குறீங்களோ திருப்பி மூஞ்சில் அடித்த மாதிரி கேள்வி கேட்பாங்க உங்களை. நீ நிலமா கை தூக்குன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ரைட். இப்போ பாவம் மன்னிப்பு பெற்றாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஜெபமே இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம். ஜெபம் இல்லாமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுறோம். ஜெபம் இல்லாமல் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆசைப்படுறோம். ஜெபம் இல்லாமல் பிசாசை ஜெயிக்க ஆசைப்படுறோம். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? பிரைஸ் தி லார்ட். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை போட்டுருங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 3 பேர். பிரைஸ் தி லார்ட். சரி, கைகளை போட்டுருங்க. ஜெபமே பண்ணாதவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஜெபமே பண்ணலை இன்னைக்கு. சரி, வெக்கப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம். எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். சரியா? ஜெபம் இல்லைன்னா செத்து போனவங்கன்னு அர்த்தம். ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் செத்த கிறிஸ்தவன். செத்த பாடி பார்த்துருக்கீங்களா? அடக்கம் பண்ண பெட்டியில் கொண்டு போவாங்க பாருங்க. திடீர்னு அந்த பாடி எலும்பு உட்காந்து நடக்க ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு டெட் பாடி எலும்பி நடக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நாயினுங்கிற ஒரு ஊருக்கிட்ட ஏசாமி வந்தார். உள்ள ஊருக்குள்ளேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பையனை, இறந்து போன பையனை தூக்கிட்டு வராங்க, கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நிறுத்துங்கன்றாரு. நான் நினச்சி பார்த்தேன், பாடி அடக்கம் பண்ண போகிற இவர் இதுக்கிட்ட நிற்க சொல்கிறாரு. யாருக்குமே தெரில. பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை வாசி தெரிஞ்சிருக்கோங்க எல்லாத்துக்கும். அந்த தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். தாய் கண்ணீரோடு அழுதுட்டு வரா. பின்னாடி ஊருக்காரங்கெல்லாம் வர்றாங்க. ஆண்டவர் நிற்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவனை பார்த்து, வாலிபனே எலும்புனான். எலும்புன இடத்துல அவிசுவாசிகள் இருந்தாங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க? நம்ம ஊரில் ஏசாமி இப்போ வந்துட்டாருங்க. ஒரு டெட் பாடி நீங்கள் போய் ஜெபம் பண்ணி எலும்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ணி எலும்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ணி எலும்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க நாங்கள் ஜெபம் பண்ணி எலும்புமா? நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கு. எலும்புமா எலும்பாதா? எலும்புமா எலும்பாதா? எலும்புங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் அவங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் செத்து போகல. செத்து போன தெய்வத்தை நீங்களும் நானும் கொண்டாடல.
உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, எலும்பு அப்படிங்கிறார். உட்காந்துட்டான் எந்திரிச்சு. சுற்றி இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேர் விசுவாசிக்கலான்னு தெரியாது, பைபிளில் சொல்லலை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா நம்ம சீஷர்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு. கடலில் படகுல வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஆவேசம்னு அலறாங்க. அலர்னாங்களா இல்லையா? யாரை பார்த்து அலர்னாங்க? இன்னைக்கு இயேசுவை பார்த்து நீங்கள் என்ன அலறிக்கிட்டு தான் இருக்கோம். இயேசுவே வந்து அற்புதம் செய்ய நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம், இது பிசாசுடைய கிரியை, இது சாத்தான் செய்த கிரியைன்னு சொல்லிட்டு இருக்கோம். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருந்தா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போக மாட்டார். சரி, பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஒரு சித்தத்தை செய்யணும். ஜெபம் எப்போ ஜெபிக்கணும்? வீட்டுக்காரங்கள்லாம் வெளியே அனுப்பிவிட்டு ஃப்ரீயாக பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுவிட்டு, சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம முகத்தில் என்ன பண்ணணும், வந்துடணும். ஏன்னா நீங்கள் முழிச்சதுக்கப்புறம் நிறைய பிசாசை மீட் பண்ணணும் வீட்டுக்குள்ளேயே, இல்லையா? அப்போ அந்த பிசாசை என்ன பண்ணும், உங்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடும். அல்லேலூயா. ஆரைக்குளத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு சில பிரச்சனைகளுக்காக அவங்கள்ட்ட ஜெபிக்கிறதுக்காக கூட்டி போயிருந்தாங்க. அப்போ ரொம்ப ஜெப குறைவு இருக்குல்ல, ஆனால் போராட்டங்கள் ஜாஸ்தி. அந்த அம்மா பார்த்தா கையெடுத்து கும்பிடும் போல இருக்கும். மரித்து போன டிஜிஎஸ் தினகரன் அவருடைய அறைக்குள்ளே போய் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவர் மீட் பண்ண போனார். ஏசி ரூம். அந்த கதவை திறந்தோடனே இவர் போனவருக்கு நடக்க முடியாது, 2 கால்களும் ஊனமானவர். வீல் சக்கரை இல்லை, நாற்காலி சக்கரத்தில் கொண்டு போய் அந்த ரூமுக்குள்ளே வச்சோடனே உள்ள போனவர் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டாராம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. அவ்வளவு பவர். சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் வீட்டுக்குள்ளே என்ன வந்துடணும். உங்களையும் என்னையும் நிரப்பணும். அதிகாலையில் 1:30 ஆண்டவர் எழுப்புவார், சில நேரத்தில் 2:30 எழுப்புவார். ரொம்ப முதுகெல்லாம் வலிக்குமே ஆண்டவர், 1 மணி நேரம் லேட் ஆகணும்னு படுப்பேன் சில நேரத்தில். திருப்பி 4:15 பூனை கத்தும், இல்லைன்னா நாய் தெருவில் நின்றுட்டு என்ன பண்ணும், 4 நாய் சேர்ந்து ஒன்றா சண்டை போடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வானத்திலேருந்து ஒரு இடி வீட்டில் விழுந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ சோதனை வேணுமா நமக்கு? எழுப்பினவனே என்ன பண்ணணும், எழும்பிடணும். எழுப்பினவனே எழுந்துப்பி ஜெபிப்பதற்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் நிறைய தெரிந்து கொண்டவர்கள், உங்களை பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. நான் செய்கிறத சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடுங்க. கால் விழிச்சா காலை நீட்டிக்குங்க. சின்ன அறையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மூலையில் உட்காந்துக்குங்க. பிள்ளைகள் வீட்டுக்காரர்கள் எல்லாம் தூங்குவாங்க, சத்தம் போட்டு பாடினா என்ன பண்ணுவாங்க, முழிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கதவை முடிட்டு வெளியே வந்தால் பயம் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, வெளியே வந்துடுங்க. தெரிந்த பாடல்களை பாடுங்க. பாடிட்டே ஆண்டவரை துதியுங்கள். துதித்து முடித்த உடனே துதிக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிடுவார், உணர்த்துவார், ஞாபகப்படுத்துவார். மனசுக்குள்ள அப்படியே மைண்டில் ரெக்கார்டிங் என்ன ஆகிட்டு இருக்கும், மெமரி ஓடிக்கிட்டே இருக்கும். பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அந்த பாவத்தை இருதயத்திலேருந்து எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, அடுத்த டாபிக் போகவே போகாதீங்க. என்னை மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் ஆமாம் சீரழிஞ்சு போயிடுவான். மறைக்காத, சொல்லிக்கிட்டே இருங்க, எடுக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் எடுத்த அனுபவத்தை உணர முடியும், உங்களால் உங்கள் உள்ளத்தில் உணர முடியும். அவர் எடுத்துட்டாரு, எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாருங்கிறது உணர முடியும். ஏன்னா உணர்ந்தா தான் அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும். நீங்கள் பாவ அறிக்கை செய்யுங்க. சொல்ல முடியல அப்படின்னா நிறைய பாவத்தை உணர்த்துகிற பாடல்கள் நமக்கு தெரியும் இல்லையா? சிஎஸ்ஐ சபைகள் அடிக்கடி இப்போ பாட மாட்டேங்கிறாங்க. நான் பாவிதான் ஆனாலும் நீர்
மாசற்ற ரத்தம் சிந்தி நீர் வாவென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே வந்தேன் வந்தேன். உணர்ந்து பாடும்போதே கர்த்தருடைய பிரசன்னத்தை என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தனியாக அறிக்கை செய்யுங்க. எனக்கு உணர்த்துங்க ஏசப்பா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணிட்டேன். ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்க. முந்தா நாள் காலையில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு பரிசுத்த ஆவியானதெல்லாம் உணர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் கூடவே எங்கள் அம்மா இருக்கா. புரியுதுங்களா? ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, வெள்ளூர் சிஎம்சியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபோன் பண்ணுறவன் ஒரு வில்லங்கமான ஆள். நல்லா கவனிச்சுக்கணும். ஃபோன் பண்ணுற ஆள் வில்லங்கமான ஆள். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் கேட்கும் போதே இந்த போலீஸ்காரங்க கேள்வி கேட்பாங்கல்ல, அது மாதிரி தான் கேட்பான். அப்போ அக்கா எங்கே இருக்காங்கன்னு கேட்டான். ஆலயத்துலேருந்து சொல்கிறேன், பயப்படல, நான் உண்மையை சொல்கிறேன். அக்கா எங்கே இருக்காங்கன்னா, அக்கா வேலூரில் இருக்கான்ட்டேன். என் வீட்டம்மா முந்தின நாளே வந்துட்டா வீட்டுக்கு, ஊருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன், வேலூரில் இருக்கான்னு சொல்லிட்டு என் வீட்டம்மா கேட்டாத. கேட்டுட்டு உடனே அவன்கிட்ட சொன்னேன், எதுக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க, முடிஞ்சால் அக்காவை போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னா. நான் முதல்ல தான் அவன்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டேனே, திருப்பி இப்போ இல்லை இங்கே தான் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கௌரவ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். விட்டுட்டோன்னே சரிண்ணே ஃபோன் பண்ண சொல்லுங்கட்டு அவனும் வச்சுட்டான். பக்கத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா நமக்கு பரிசுத்த ஆவியானவர். நேரம் வந்துட்டாங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன் அப்படி சொன்னீங்க? தைரியமாக அப்படி சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எம்மா அவன் ஃபோன் பண்ணால் உடனே என்ன பண்ணுவான், அக்கா வந்து என் மனைவி வந்து என்னை விட 100% அழகாக பாடுவாள். நிறைய கேசட்லாம் பாடியிருக்கிறா, அநேக பாடல்கள் பாடியிருக்கிறா. அப்போது உடனே அவன் என்ன பண்ணுவான், ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அக்கா வருவாங்களான்னு கேட்பான், இல்லாட்டா துதி ஆராதனை இருக்குது அக்கா வருவாங்களான்னு கேட்பான். ஓன்ட்ட கேட்டால் நீ என்ன பண்ணுவ, இந்த வெயிலில் யார் போவான், என்னால் வர முடியாதுன்றாங்க. ஏற்கனவே சிக்காக இருக்கா, வர முடியாது, உடம்பு சரியில்லை. அதனால் நான் கேட்டவொன்னே அதுக்கு தான் எதோ கேட்குறான் முழுக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போது இன்னமும் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னமோ இன்றைக்கி இது கொஞ்சம் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. அவள் ஆஃப் ஆகிட்டா, ஆனால் நான் ஆஃப் ஆகலை. எனக்குள்ள எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு பார்த்து இந்த சீஷத்துவ முகாமுக்கு வேற ரெடி பண்ண வேண்டியிருக்கு. எப்படி போய் உங்ககிட்ட ஜெபம்னு சொல்ல முடியும்? உட்கார்ந்துருக்கிற இடத்துலையே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா அப்படி சொன்னேன், ஏன்பா வெட்கப்படலைங்க. நான் வெட்கப்படலை, இதை சொல்லுவதற்கு வெட்கப்படலை. ஏன்னா ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கேட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன். அவர் சமாதானம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் டாப்பிக்கே ஓப்பன் பண்ணார். அல்லேலூயா. அது வரைக்கும் கத்தே கொடுக்கல எனக்கு. அவர் கற்றுக் கொடுத்தா தானே நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஜெபம் பண்ணும்போது பாவத்தை அறிக்கை செய்யுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் உணர்த்துவார். பெட்டி கடைக்காரன் பொய் சொன்னது, வீட்டுக்கார்ட்ட சொன்னது, பிள்ளைகளை ஏமாத்தினது, சரியா, எல்லா பொய்யும் எல்லா தவறுகளையும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க சொல்லி பாவ அறிக்கை ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது நன்றி செலுத்த மறக்காதீங்க. என்னத்துக்கெல்லாம் நன்றி செலுத்தலாம்? உயிர் கொடுத்துருக்கிறாரு, உடை கொடுத்துருக்கிறாரு, உணவு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதே ஆண்டவர் கிருபை. தூர இடத்துல இருக்கிற பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அப்பா அம்மா, ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துங்க. ஐயா, என் மூத்த மகனை அங்கே சென்னையில் உயிரோட வச்சுருக்கிறீங்களே உமக்கு நன்றி. பேர பிள்ளையை நான் உயிரோட வச்சுருக்கீங்களே நன்றி. ஒரு கல்வியாண்டை முடிக்க உதவி செஞ்சீங்களே நன்றி. நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற உதவி செஞ்சீங்களே நன்றி. சொல்லிகிட்டே இருங்க. +2 தோற்று போயிட்டாலே, ஃபெயில் ஆகிட்டாலே, 10th மார்க் கம்மியாகிட்டாலே எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது? சொல்லணும். 300 மார்க் வாங்கினதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்ல முடியுமா? முடியாதா? சத்தமா சொல்லுங்க. முடியும். சொல்லணும். எல்லாத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் வேதம் சொல்லுது. வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பதான் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறது முடியும். ஒரு தங்கச்சி
பசி எடுக்கல. பாருங்களேன், நம்ம வண்டி 12:30 மேலே ஓடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மெய்யாகவே இந்த சபையில் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா உண்மையிலே எனக்கு 12:30 1 மணிக்கு மேலே வண்டி நிற்காது. ஆனால் மைக்கை பிடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தேவ கிருபை, ஸ்தோத்திரம். அந்த கேளுங்க, 12th எக்ஸாம்ட்டா போனதும் அவளுக்கு என்ன ஆயிரும்? வாமிட் பண்ணுவா. என்ன சாப்பிட்டாலும் உடம்புல நிற்காது. கை காலெல்லாம் இப்படி இப்படிதான் இருப்பா. ஒரே பொண்ணு. இப்போ போர்டு எக்ஸாம் அன்னைக்கு, நாளை கழிச்சு எக்ஸாம். இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. படுக்கையில் படுத்துக்கிட்டே அழுதிட்டு இருக்கேன். அம்மா அந்த கேள்வி கேட்பாங்களோ, இந்த கேள்வி கேட்பாங்களோ, புலம்பிக்கிட்டே இருக்கான். தாய் நல்ல ஒரு ஜெபிக்கிற தாய், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எக்ஸாம் வந்துச்சு திங்கக்கிழமை. ஹாலில் போய் கொண்டு விட்டுவிட்டாங்க ஸ்கூலுக்குள்ளே. இந்த அம்மாவை ஸ்கூலுக்குள்ளே இருக்க விட மாட்டேன்ட்டாங்க. வெளியே வந்தாங்க. ஒரு மரத்து நிழல், வேப்ப மரத்து நிழல் இருந்துச்சு. சுற்றிலாம் ஆட்கள் இருந்தாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படல. உட்காந்துட்டே கண்களில் கண்ணீரோடு கேட்டாங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்கப்பா, என் பிள்ளையை காப்பாற்றுங்கப்பா, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பிள்ளையுடைய கைகளை பலப்படுத்துங்கப்பா, என் பிள்ளைங்க சரீரத்தை பயப்படுத்துங்கப்பா, இந்த பலவீனம் வந்துடக்கூடாது, ஞாபக சக்தி கொடுங்க, ஞானம் கொடுங்க, தெளிந்த புத்தி கொடுங்க. நீங்கள் வாக்கு பண்ணீங்களே. அழுதுகிட்டே ஜெபம் பண்ணாங்க. மக தேர்வு எழுதிட்டு வரும்போது எப்படி வந்தா தெரியுமா? புது பலத்தோட வந்தா. அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லப்பா, எலும்பு இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணாவன்? எழுந்தான், நடந்தான், குதித்தான், நடந்தான், எங்க போயிட்டான்? அப்படி ஒரு பலன். உங்க ஜெபத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ரைட், நன்றி செலுத்துங்க. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசியா என்ன பண்ணுங்க? விண்ணப்பங்களை கொண்டு வாங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நாம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு தெரியும் சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏசாமி என்ன சொன்னாங்க? என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்க, அதிகாலையில் தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடித்த சம்பவம் சமீபத்தில் யாத்திராகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆலோட்டிகளின் நிமித்தமா ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. 3ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரமா பாருங்க. பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரா? அவங்க கூக்குரலை கேட்டார், அவங்க கண்ணீரை கண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கும் வசனம். இருக்கா? பெருமூச்சை கேட்டு அது இல்ல 3 பார்க்கவே பார்த்து, கேட்கவே கேட்டு, பாருங்க 3:7 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருந்து இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எங்க வந்துட்டாரு? இறங்கினேன். எங்க இருக்கிறாரு? இறங்கிட்டாரு. கூப்பிட்டவர்களுக்கு மத்தியில இறங்கிட்டாருங்க. அல்லேலூயா. கூப்பிடுங்க, அதிகாலையில் அவற்றை விண்ணப்பங்களை நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னேன், பாவம் விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ண போகாதீங்க. கொரியா தேசத்துக்கு ஒரு தாயார் போயிருக்கிறாங்க. அங்க கடுகு இருக்கா இல்லையான்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் கடுகு இந்தியாவிலேருந்து போன ஊழியர் கடுகு கொண்டு போயிருக்காரு. இந்த அளவுக்கு தான் விசுவாசம் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடுகை எல்லாரும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு? கொண்டு போன அந்த சின்ன பொட்டத்தை இப்படி பைபிள்ல விரிச்சு வச்சிருக்காரு. வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த கடுகை எடுத்து போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரா வந்து இப்படி குனிஞ்சு எடுக்கும்போது மூச்சு காத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, கடுகு கொஞ்சமா கீழே போயிட்டே இருந்தோன்னா கடைசியில் ஒரு வயசான பாட்டி அப்படியே வந்து கையை வச்சு தேடி ஒரு கடுகை எடுத்துட்டு தேம்பி அழுதுச்சான்.
ஆண்டவரே இந்த அளவு கூட என் விசுவாசம் இல்லை, இந்த அளவு கூட என் விசுவாசம் இல்லைன்னு என்ன பண்ணுச்சான், தேம்பி தேம்பி அழுதுச்சான். நீங்கள் கடுகு பார்த்துருக்கீங்களா? தாளிக்கிறதுக்கு கடுகை போடும் போதெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். சட்டி தாளிக்கும் போது, சாம்பார் தாளிக்கும் போது, பொரியல் தாளிக்கும் போது போடுவீங்களா போட மாட்டீங்களா? நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எனக்கு நாங்கள் தக்காளியெல்லாம் யூஸ் என்ன சொன்னாங்க, வெங்காயம்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை நாங்கள், அது மாதிரி பண்ணிடக்கூடாது. சரியா? கடுகு போடும்போது என்ன சொல்லணும், ஆண்டவரே இந்த அளவை விட மேலான விசுவாசம் எனக்கு தந்த. ஏன்னா நம்ம விசுவாசமா எதை ஜெயிக்குமா? அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோட இருக்கணும். முதல்ல ஆராதனை, அதுக்கப்புறம் பாவ அறிக்கை, அதுக்கப்புறம் ஜெபம், நன்றி செலுத்துதல். இப்போ அடுத்து 15 நிமிடம் பரிந்து பேசுகிற ஜெபம். சாரி, நன்றி செலுத்துறதுக்கு முன்னாடி பரிந்து பேசுகிற ஜெபம். கடைசியில தான் தேங்க்ஸ். கடைசி நான்காவது பரிந்து பேசுதல், 5வது நன்றி செலுத்துதல். பரிந்து பேசுறது யாருக்காக பேசுறது? யாருக்காக பேசணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, குடிக்கிறவங்க, சண்டை போடுறவங்க, இந்த ரோட்டில் படுத்திருப்பாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? வீட்டில் கீழ்ப்படியாதவர்கள், இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கட்டை செவத்தில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்கள், வாலிப பசங்க. அவங்களுக்கு பேர் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதை விட சுவிசேஷ ஊழியம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா உங்கள் ஜெபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அல்லேலூயா. மால்டோ இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து 21 வயசு தேவதாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் போகிறான். அவன் போகும்போதே அங்கே இருக்கிற இந்த ஊழிய ஸ்தாபனத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அங்கே வேண்டாம்ப்பா, அங்கே ஏற்கனவே கொடிய வியாதியில் ஏராளமான பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த மலைப்பகுதியில் போய் ஊழியம் செய்ய முடியாது. போனவங்களாம் செத்து போயிடுறாங்க. 6 மாதம் 40 வயசு 45 வயசுக்குள்ளே மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே போய் ஊழியம் செய்ய முடியல. அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு படமாக போடணும்னு சொல்லி ஜீசஸ் ஃபில்மை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த மலைகளில் போடுறாங்க. அப்போ அந்த மலை கூட்டத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, படம் போட்ட உடனே ஆஹா ஏதோ சினிமா போடுறாங்கன்னு சொல்லி வந்து உட்காந்து பார்ப்பாங்க. எந்த ரியாக்ஷனும் இருக்காது, படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏசாமியை சிலுவை சுமக்கிற காட்சி வரும், அப்படியே தான் பார்ப்பாங்க. ஏசாமியை சிலுவையில் அடிக்கிற காட்சி வரும், அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. ஏசாமி மரித்து கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ண போகும்போது அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. 3வது நாள் அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 3வது நாள் கல்லறை திறந்து ஏசாமி அப்படியே என்ன பண்ணுவார், வானத்துக்கு ஏறி போகிற காட்சி வந்தவொடனே கூட்டமாக எழும்பி நின்று என்ன பண்ணுவாங்க, ஓன்னு அழுவாங்க. புரியல என்ன நடந்துச்சு, இவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்தாங்க, இப்பயே அழுகிறாங்க. நான் சொன்ன இந்த தேவதாஸ் என்கிற வாலிபர் 6 மாதம் தான் அங்கே இருந்திருக்கிறார். 600 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மாசிக்கு அப்போ எத்தனை பேர்? 100 பேர். ஒரு மாதத்துக்கு 100 பேர், 6 மாதத்துக்கு 600 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். 6 மாதத்தில் அந்த கொடிய வியாதியில் இறந்து போயிட்டார். இப்போ அவர் அடக்க ஆராதனைக்கு இந்த ஸ்தாபனத்திலிருந்து அந்த தலைவர் அங்கே போயிருக்கிறார். அடக்க ஆராதனையில் ஜனங்கள் அங்கே இருக்கிறவர்கள் வந்து அவரை ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சாட்சினா, கொடிய நோய், வெளியே வர முடியாது, பயங்கரமான மரணம். இந்த பிரதர் வந்தாங்க. இவங்க எப்போ வந்தாங்களோ அப்போவே அந்த நோய் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறையாயிடுச்சு, குறைந்து போனது. ஏன் குறைஞ்சி போச்சுன்னா, பகல் முழுவதும் அவர் ஊழியம் செய்வார், ராத்திரி முழுவதும் எந்த மலைப்பகுதியில் கொடிய நோய் இருக்கிறதோ அங்கே போய் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். பகல் முழுவதும் ஆத்ம ஆதாயம், ரா முழுவதும் ஏசாமி அதான் செஞ்சாங்க, இயேசு அதைத்தான் செய்தார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவார், ஊழியம் செய்வதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவார், அற்புதம் செய்வதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவார். இவர் போய் ஜெபம் பண்ணுவார் ராத்திரி முழுவதும் மலையில். அப்போ இவங்களுக்கு புரியலை, நீங்கள் எதுக்கு அந்த காட்சியை பார்த்தோன்னு அழுதுன்னா, எப்போ இவர் வந்து அந்த மலையில் ஜெபிக்க ஆரம்பித்தாரோ அப்பையிலிருந்து அந்த கல்லறையிலே பார்த்த அந்த வெண்மையான அங்கி தெரித்தவர் மலைகளிலே அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சாரு. அவர் நடக்க ஆரம்பிச்சோன்னா வியாதியின் அந்த பகுதியை விட்டு என்ன ஆயிடுச்சு, புரிஞ்சுச்சா புரியலையா உங்களுக்கு? புரியல இன்னும். இந்த ஊழியர் போனவொன்னா ராத்திரி பூர்வா மலையில போய் ஜெபம் பண்ணுவார்ல,
அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? மலைகளில் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாரு. வெண்மையான அங்கி தெரித்தவர் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறத இவங்க பார்க்குறாங்க. யாருன்னு தெரியாது இவங்களுக்கு. இந்த ஜீசஸ் ஃபிலிம்ல உயிரோடு எழும்பி இயேசு மேலே போகும்போது கத்துனாங்களே, ஏன் கத்துனாங்க? இவர் தான் அங்கேயும் இங்கே என்ன பண்ணாரு? நடந்தார். இவர் நடந்த பொழுது மலையில இருந்த வியாதி என்ன ஆயிடுச்சு? ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பரிந்து பேசுங்கள். எங்கே பேசணும் தெரியுமா? அதிகாலையில் பிசாசெல்லாம் தூங்கும், பார்த்துருக்கீங்களா? நான் இருக்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்கு, முக்கில் சொடலை கோயில்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் வருவான். கேட்குதா நான் பேசுறது? 4 மணிக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் வருவான். அந்த கோயில் வாசல் ஆட்டோ நிறுத்திட்டு டங் 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 மணி அடிச்சுட்டு போவான். நான் இங்கே உட்காந்து அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டு வாசலில் கேட்டை நிற்கும் போதுலாம் இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் கட்டப்படுவதாக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்த பிசாசை இங்கிருந்து என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. தினம் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் அந்த ரோடை அகலப்படுத்த போறாங்க, அதை தூக்கி தூரப்பட போறாங்க. ஏன்னா இப்படி நடந்திருக்கு. நடக்காத சொல்லலை. தூத்துக்குடியில் மில்லர்புரத்தில் நான் குடியிருந்தேன். டெய்லி வாக்கிங் விஓசி காலேஜ் வழியாக தான் போவேன். நீங்கள் யாரும் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த விஓசி காலேஜ் பக்கத்தில் நடுவில் ஒரு பிசாசு இருந்துச்சு. நான் வாக்கிங் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்? இப்படியே கையை வைப்பேன். இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசை அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். இப்போ அந்த பிசாசை தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. நீங்கள் போனால் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ டிராஃபிக் ஜாமே அந்த இடத்துல இருக்காது. இல்லாட்டா இப்படி வந்துட்டு போகும் பஸ்ஸு. சத்தமா சொல்லுங்க. அதிகாலையில் பரிந்து பேசணும், கிரியைகளை கட்டி ஜெபம் பண்ணணும். வெளியே வாங்க, இல்லை மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிக்கு போங்க. சுற்றி இருக்கிற பாருங்க, எல்லா கிராமத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி வெளியில் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எந்த கிராமத்துக்குள்ள நீங்க போனாலும் வாசல்ல யார் தான் உங்களை வரவேற்பா? ஏதாவது ஒரு நார் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த நாரை என்ன பண்ணணும்? நம்ம நிக்கிறதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே கிரியைகளை கட்டணும். முடியுமா? முடியாதா? நீங்க கட்டினா கேட்குமா? கேட்க மாட்டாரா? ஆண்டவர் சொன்னாருங்க, நீங்க பூமியில எவைகளை கட்டுவீர்கள் பரலோகத்துல, எவைகளை கட்ட வீழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இப்போ உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ள விசுவாசம் வந்திருக்குது. நீங்க நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும். உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் தொந்தரவு பண்றவன் இருந்தானா? பாம்பேல ஒரு ஈசிஐ சர்ச்சு ஒரு 1/2 மணி நேரம் உபதேசத்தை பேசணும். சரியா? சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ. ஏன்னா நேற்றுலேருந்து 2 நாள் எனக்கு அது பெரிய பாரம். நிறைய பேர் இங்கே சுகர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால் முதல்ல சாப்பிட்டுட்டு கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, கவனிங்க. அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. சர்ச்சுக்கு இடத்த கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சபைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கிறிஸ்தவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப தூஷணமாக பேசி பயங்கர பிரச்சனை. கொடுக்கவே மாட்டேன்ட்டார். உனக்கு கொடுக்க மாட்டேன், எவனுக்கு வேணாலும் இப்போ உனக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி பிரச்சனை பண்ணோன்னே இவங்களை விட்டுட்டாங்க. ஒரு நாள் உபவாச ஜெபம் சர்ச்சில் நடக்குது. சர்ச்சில் ஒரு மனசோடு ஜெபம் பண்ணாங்க. நல்லா கவனிக்கணும். எப்படி ஜெபம் பண்ணாங்க? யாருக்கு ஓட்டு போடணும், எவ்வளவு காணிக்கை கொடுக்கணும், முடிஞ்சவொடனே என்ன சாப்பாடு, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, அந்த திங்கிங்கெல்லாம் என்ன கிடையாது. ஒரு மனசோடு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமனால் அந்த ஆள் மனசை மாற்றுங்க. அவர் சாவணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலை. அந்த ஆள் மனசை மாற்றுங்க. இடம் கிடச்சா இன்னும் கொஞ்சம் கூட்டம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை ஆராதிப்பாங்க. ஆண்டவரே எப்படியாவது மனசை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அழுது ஜெபம் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அது பாம்பேயில் பாண்டுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான இடம். அங்கேருந்து மினி பஸ் தான் கீழே வரும். அந்த உயரமான மலை உயரத்தில் அங்கே அந்த சர்ச் இருக்குது, ஈசிஐ சர்ச். அப்போது அன்றைக்கு இவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மினி பஸ்ஸில் ஏறி என்ன பண்ணுறாரு, சிட்டிக்குள்ளே வர்றார். சிட்டிக்குள்ளே வந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு வந்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாரு, நெஞ்சை பிடிக்கிறாரு, அப்படியே உட்காந்துட்டார். போனவர் என்ன பண்ணலை, வீட்டுக்கு வரல, இறந்தாச்சு, அடக்கமெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து சொன்னாங்க, அப்போவே இந்த ஆலயத்துக்கு இடத்த கொடுத்துருந்தா இவ்வளோ சீக்கிரம் அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், உலகத்தை விட்டு போயிருக்க மாட்டார். உங்கள் ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது.
யாரை சாஜா பண்ணணுமோ அவளை தாஜா பண்ணுவார், யாரை தட்டணுமோ தட்டுவார், யாரை மொத்தமாக முடிக்கணுமோ. ஏன்னா அவரால் முடியாத காரியம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சவுலை பார்த்து ஆண்டவர் கேட்டார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு ஐயோ என்னால் முடியாத ஆண்டவரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை போ 3 நாள் ஃபாஸ்டிங் போ. எங்கே போனோம், அட்ரஸ் சொல்லி அனுப்புவார் ஆண்டவர். நேர் தெரு அட்ரஸ் சொல்கிறாரு, போ. அடங்கிட்டோம்னா உயர்த்திடுவார். அடங்காதவர்களை கடைசிகளையும் வரைகளையும் விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படித்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். பரிந்து பேசுங்கள். நடக்காதுன்னு நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணாதீங்க. நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடக்காது. இவன்லாம் எங்கே திருந்த போகிறான், இவன்லாம் எங்கே திருந்த போகிறான். பாம்பேல நேரு நகருங்கிற ஒரு ஸ்கூலுக்கு நான் ஊழியத்துக்கு போவேன். 13 பையங்க என் கூடவே வருவாங்க. அந்தேரி ஈஸ்டில் ஸ்டேஷனில், அந்தேரி ஸ்டேஷனில் ஹார்பர் லைன் ஒரு லைன் இருக்குது. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் ட்ரெயினே வரும். அதில் உட்காந்துருவான், சுற்றி நின்றுட்டு வில்லங்கமான கேள்வி கேட்பான். பசங்க கேட்குற கேள்வியெல்லாம் வில்லங்கமாக இருக்கும். நான் பொறுமையாக பதில் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஹார்பர் லைன் ட்ரெயின் வந்தால் தான் நான் போகணும். நான் குர்லா வந்து மாறி விக்ரோலி போகணும். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். விசுவாசம் கேள்வியினால தான் வரும். 13 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருத்தன் இன்னைக்கு பாஸ்டராக இருக்கான் சேலத்தில், இன்னொருத்தன் சபையில் கோயில் குட்டியாராக இருக்கான், அவன் தம்பி. அந்த பையன் ஜெபம் பண்ணி செத்து போக இருந்த அம்மாவை உயிரோடு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இப்படி பட்டையை அடிச்சுட்டு வந்து நிற்கும் அந்த அம்மா. சேலத்துலேருந்து போவாங்க, பட்டையை அடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லியில் நிற்பாங்களாம். லட்சுமி கடாட்சமாக இருக்காம்மா அப்படின்வாங்களாம். அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் மூலியாக இருந்தேன், இப்போ தான் எப்படி இருக்கேன், முழுசாக இருக்கேன். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. இன்றைக்கும் சேலத்தில் அந்த பையன் பேர் பெரியசாமி, அவன் ஞானஸ்தானம் பெற்று ஆபிரகாம்னு பேர் வச்சுருக்கிறான். அவன் தாயார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா, உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் ஆராதிக்கிறீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெப நேரம் கூடிக்கிட்டே இருக்கணும், குறையக்கூடாது. ஜெபிக்க 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 தான் ஸ்ட்ரென்த்து. ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த சத்துருக்கு முன்னாடி நிற்கலாங்க, எவ்வளோ பெரிய அதிகாரிக்கு முன்னாடி நிற்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய பவர், அவர் அபிஷேகம் எனக்குள்ள நமக்குள்ள வந்துட்டா எப்பேற்பட்ட ஆள்கிட்டே நிற்கலாம். அவன் கோலியாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நாம போறது யாரு, கோலியாத்தே நீ நிந்தித்த தேவனோட நான் வரேன், தனியாக வரலப்பா. என் பர்சனாலிட்டி வேணா தப்பா இருக்கலாம், என் பர்சனாலிட்டி வேணா வழுக்கமண்டை இருக்கலாம், வயிறு கூட இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வயசாக இருக்கலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் இளமையானவர், எப்பவும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஜெப நேரத்தை கூட்டுங்க சீக்கிரமா. இன்னும் அடுத்து ஒரு 2 டாபிக் இருக்கு. என்னென்னலாம் ஜெபம் பண்ணணும். அந்தரங்க ஜெபம் மத்தேயு 6:6, குடும்ப ஜெபம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2 இருக்கு, 30 இருக்கு. குழுவாக நாம் ஜெபம் பண்ணணும். மத்தேயு 18:20. யாருடைய ஜெபம் கேட்கப்படாது, சுயநலமான ஜெபம் கேட்கப்படாது. யாக்கோபு 4:3. சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டார். யாக்கோபு 1:5-7 கீழ்ப்படியாமை உள்ளவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. நீதிமொழிகள் 28:9. மனிதாபிமானமற்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. நீதிமொழிகள் 21:13. பெருமையுள்ளவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டார். லூக்கா 18:11, 12, 14. அதை மாத்திரம் வாசிப்போம். யாராவது ஒருத்தர் வாசிக்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனம். போதும் பாருங்க. அடுத்தவங்களை பார்க்கும்போது தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, பெருமைப்படாதீங்க. எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிடுவேன், எல்லா ஆராதிக்கும் முதல் இடத்துல போயிடுவேன், எல்லா இடத்துலையும் நான் பாட்டு பாடுவேன், நான் ஆராதிப்பேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமைப்பட்டுறாதீங்க. நான் அவனை போலையா, நான் இவளை போலையா அப்படின்னு என்ன பண்ணாதீங்க,
நினைக்காதீங்க. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் பெருமை உள்ளவர்களுடைய ஜெபத்துக்கும் ஏற்று நிற்கிறார். அதை சம்பவத்தை பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனல்ல ஒரே வார்த்தை தான் சொல்லினா, நொறுங்கி போய் பாவியாக என் மேலு கிருபையாய், நொறுங்கி போய் சொன்னான், நீதிமானாக போனான். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடாது, தாழ்த்தணும். யார் ஜெபிப்பதற்கு நமக்கு தேவை? சுத்தமான இருதயம். சுத்தமான இருதயத்தோட, சங்கீதம் 66, 18, 19 விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். மத்தேயு 21, 22 எப்போ ஜெபம் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. யோவான் 14, 13 தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. 1 யோவான் 5, 14 அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் 14, 13, 1 யோவான் 5, 14 எடுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படி அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? செய்வார். அவர் செய்யும்போது பிதா மகிமைப்படுவார். நமக்கு பெருமை இல்லை, மகிமை யாருக்கு தான்? அவருக்கு தான். 1 யோவான் 5, 14 பிரைஸ் தி லார்ட். தைரியம் என்ன பார்த்தீங்களா? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் என்ன பண்றாராம்? செவி கொடுக்கிறார். அதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் பைக்கு வாங்கி கொடுக்கணுமா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால். கார் வாங்கணுமா? உமக்கு சித்தமானால். வீடு கட்டணுமா? உமக்கு சித்தமானால். உமக்கு சித்தமானால் நடக்கட்டும். உமக்கு சித்தமானால் நான் இன்னைக்கு மூவி இருந்தாலி போகட்டும். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். உமக்கு சித்தமான வார்த்தையை நான் பேசணும். பக்கமாக எழுதினாலும் பேசுறது யாரு தான் இருக்கணும்? அப்படித்தான். சித்தமானால் கேளுங்க. அப்போ தைரியம் என்னமா இருக்குமா? தைரியம். வாசிங்க அந்த வசனத்தை. போதும். அவரை பற்றி நமக்கு இருக்கிற தைரியம். எபிரேயர் 10:35 வாசிங்க. இப்போ அதான் தைரியம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறாருங்கிற தைரியம். அந்த தைரியத்துக்கு என்ன இருக்கு? ரிவார்டு இருக்கு. அந்த தைரியத்துக்கு என்ன இருக்கு? ரிவார்டு, பரிசு இருக்கு, பலன். 10:35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அந்த தைரியம் என்ன? அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். எப்போ நான் அவர் நாமத்தினால கூப்பிடுறேன்னு அப்பெல்லாம் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். அந்த தைரியம் இருக்கு. நான் இதுக்கு பயப்படணும். சாயமலையிலிருந்து சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு சூட்கேஸ் சுற்றிட்டு போவேன் ஊழியத்துக்கு. ஒரே ஒரு அப்போது எனக்கு அது பேர் மறந்து போச்சு. சாயமலை ஹை ஸ்கூலுக்கு எதிர்த்த ரோட்டில் ஒத்தையடி பாதை மாதிரி போகும். அதில் நடந்து அது உள்ளே இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போவேன். என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? TDTA ஸ்கூல். வலசையா? ஆனால் வலசை வந்து இங்கே இல்லையா? அது சாயமலை அந்த ஹோமெல்லாம் தாண்டி சர்ச்சை தாண்டி லெஃப்டில் போனோன்னு இருக்காது, அது வலசை. நான் சொல்கிறது சாயமலை ஹை ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் ஒத்தையடி பாதையில் உள்ளே போகணும். கரிசல்குளம். அந்த ஸ்கூலுக்கு போகிறேன். போனால் பார்த்தீங்கன்னா மண், ஆற்று மண் வழியாக தான் நடந்து போகணும். போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? சாராயம் வச்சுட்டு இருக்காங்க. வரிசையா நின்று சாராயம் வச்சுருக்காங்க. வரிசையா நான் சூட்கேஸை கையில் கொண்டு போனால் என்ன பண்ணிட்டான்? இவ்வளோ பெரிய அருவா தூக்கிட்டு வந்து நின்ட்டான். வரிசையா நிற்கிறாங்க. யாரு நீ? எதுக்காக வந்திருக்க? CID தானே, எங்களை போட்டு கொடுக்க வந்திருக்க? கன்னா வச்சிருக்க சூட்கேஸில் அப்படிங்கிறான். ஐயா கன்னு இல்லை, பொண்ணு இல்லை, நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், டயசிஸ்லேருந்து வந்திருக்கேன். சூட்கேஸை திறந்தா அதில் ஒரு பேனல் போர்டு இருக்கும். அப்போல்லாம் படத்தை ஒட்டி ஒட்டி கதை சொல்லுவோம். பேனல் போர்டு இருக்குது, பைபிள் இருக்குது, TA நோட்டு இருக்குது. டயசிஸ்லேருந்து வந்திருக்கேன், TA நோட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க? போகணும். இங்கே நடக்கிறத பற்றி என்ன பண்ணக்கூடாது? வெளியில் மூச்சு விடக்கூடாது அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் அரண்டுட்டு ஸ்கூல் ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கே போய் டீச்சர்ஸ்கிட்ட சொன்னேன், இது நடக்கிறது தானே அப்படின்றாங்க அசால்ட்டாக. முடிச்சுட்டு திரும்பி ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோன்னா என்னால் அந்த சூழ்நிலையை மறக்க முடியல. அந்த பயத்தில் ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தாரு. நிறைய பிள்ளைங்க அந்த பாட்டு பாடினாங்க. நீங்கள் பயப்படும் போது அந்த பாட்டு பாடுங்க. ஏசப்பா நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு தெரியுமா? உனக்கு பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டு தெரிஞ்ச ஆள் ஒரு ஆள் இருக்கேங்க. உங்களுக்காய் நானும் காத்திருக்கேனே, இயேசுவுக்கு காத்திருப்போர் வெட்கப்படுவதில்லை.
இயேசுவுக்கு காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. இயேசுவுக்கு காத்திருப்போர் வெட்கப்படுவதில்லை. இயேசுவுக்கு காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஏசப்பா நீங்க இங்க வாங்க, உங்களுக்காய் ஆபிரகாம் காத்திருக்கேனே. இப்ப சிரிச்சுக்கிட்டு பாடுறேன், அன்னைக்கு அழுதுகிட்டே பாடினேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பரிந்து பேசுங்கள், ஜெபத்தை விட்டுறாதீங்க. சுத்த இருதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தப்படி ஜெபம் பண்ணுங்க. சரியா? கடைசி 5 நிமிஷத்தும் ஜெபம் பண்ணியாச்சு. பைபிளை யார் வாசிப்பா? இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசிங்க? மகா திரளான கூட்டத்தில் 3 பேர் மாத்திரம் கை தூக்கி இருக்கிறாங்க. ஐயாவோட சேர்த்து 4 பேர். அல்லேலூயா. பைபிள் எப்படி வாசிங்க? காலையில் எந்திரிச்சோன்னே, ஆண்டவரே இன்னைக்கு கடன் வாங்க போகிறேன், நல்ல ஒரு வார்த்தையாக கொடுங்க அப்படின்னு பைபிள் திறப்போம். ஆண்டவர் கடன் கொடுத்துருவாரு. கடன் வாங்க போகிறவன் என்ன பண்ணுவான்? கடனை கொடுத்துருவான். நேற்று கடன் வாங்க போனேன், பைபிள் வசனம் கரெக்டாக இருந்துச்சு, போனோன்னு என்ன பண்ணிட்டான்? கடன் கொடுத்துட்டான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுனாரு, கொடுத்துட்டான். ஆனால் இன்னொரு வசனம் ஆண்டவர் சொன்னார், அது தெரியாதுல்ல. நீயோ அதை இப்படி திறந்தா வராது. போச்சா? அதை இப்படி திறந்தா வராது. வேதத்தை முறையா வாசிக்கணும். சிம்பிளா நான் வாசிக்கிற மெத்தடு சொல்றேன். ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த அதிகாரத்தை முதல்ல அப்படி ரீட் பண்ணுங்க. ஒரு தடவை வாசிங்கன்னா என்ன தெரியாது? புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். 2வது தடவை வாசிங்க, 3வது தடவை வாசிங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1வது 2வது வசனத்தை எடுக்க பார்ப்போம். 1வது சங்கீதம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர். இது என்னது? இது வாக்குத்தத்தமா? கட்டளை. இது என்னது? கட்டளை. 2வது வசனத்தை வாசிங்க. வேதத்தில் தியானமாயிருந்து. இதை செய்யணும். மெடிடேஷன். மாடு பார்த்துருக்கிறீங்களா? போட்ட உடனே கப்பு கப்பு கப்புன்னு எல்லாத்தையும் அள்ளி வயிற்றுக்குள்ள போட்டுரும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அசால்ட்டாக படுத்துக்கிட்டு தலையை தூக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். நாள் முழுவதும் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். நாள் முழுவதும் நம்ம அசை போடணும் வாசிக்கிற வசனத்தை. புரியுதுங்களா? வேதத்தில் தியானமாயிருந்து. அடுத்த வாசிங்க. பிரியமாயிருந்து தியானிக்கிற வசனம். எப்பெல்லாம் தியானிக்கணுமா? இது ஆலோசனையா கட்டளையா? ஆலோசனை. இரவும் பகலும் தியானிக்கணும். இரவும் பகலும் தியானிக்கணும். எப்போ போனாலும் சரி அந்த வசனம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேத வசனத்தை மாத்திரம் எந்த வைரஸாலும் அழிக்க முடியாது. கம்ப்யூட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் வைரஸ் அழிச்சிடும். இருதயத்தில் இருக்கிற வேத வசனத்தை மாத்திரம் வைரஸ் அழிக்கவே அழிக்காது. அப்படி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. போதும் பாருங்க. இது ஆசீர்வாதமா? என்னது? எங்க இருப்பானா? நீர்க்கால்களின் ஓரத்தில் தன் காலத்தில் இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. எத்தனை பாத்துங்க. கட்டளை வந்துருச்சு, ஆலோசனை வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா தான் ஆசீர்வாதம். கட்டளைக்கு கீழ்ப்படியாம கதை வாசிக்கிற மாதிரி பைபிளை வாசிச்ச ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, வசனத்தை எப்படி இருக்கான்? கால்களுக்கு பாதைக்கு எப்போ வரும்? அது உள்ள இருந்தா தான் வரும். சட்டியில இல்லைன்னா அகப்பையில வராது. சட்டியில இருக்கணும். எஸ்ரா புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எஸ்ரா வாசிக்கும் போது ஜனங்கள் என்ன பண்றாங்க? அழுதாங்க. ஐயோ, இவ்வளவு காரியம் இருக்கு, அழுகுறாங்க. வாசிக்கும் போது நம்ம அறியாமல், ஆண்டவரே நீர் இவ்வளவு அன்புள்ளவரா, எவ்வளவு வசனங்களை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க? காலையில் எந்திரிச்சோன்னா கேலண்டரில் இன்னைக்கு என்னப்பா வசனம்,
நான்கு கொண்டு சாவுன்னு போட்டிருக்கும். யூதாஸை போல போ, யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். போயிருவோமா? அப்படியே சூப்பர் வசனம் அப்படின்னு போக முடியுமா? அதுல இருக்கிற போர்ஷனை வாசிங்க, அதுல போட்டிருக்கிற போர்ஷனை வாசிங்க. அதுல உள்ள வசனத்தை பாலியனேஷன்ல தியானமா போட்டிருக்கிறாங்க, அதை வாசிங்க. நல்லா எழுத படிக்க தெரிந்தவங்க பைபிள் வாசிக்கும் போது கையில் ஒரு நோட்டு வச்சுக்கோங்க தயவு செய்து. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நோட்டு வச்சுட்டு ஆலோசனை என்ன, கட்டளை என்ன, வாக்குத்தத்தம் என்ன, கீழ்ப்படிய வேண்டியது எது, விட வேண்டியது எது, அதெல்லாம் நோட் பண்ணணும். நான் எதை விடணும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்காம டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதை விடணும். இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்காம சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதை விடணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணாம மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதை விடணும். இன்னும் உட்காந்து யோசிச்சு பாருங்க, விட வேண்டியது நிறைய இருக்கு. வேதத்தை தியானிக்கிற நேரத்தில் சிலர்கிட்ட கேட்டீங்கன்னா 4 முறை பைபிள் ஃபுல்லாக வாசிட்டேன்னு. சில வசனங்கள் என்ன பண்ணாது, இருப்பிடத்தோடு சொன்னீங்கன்னா தெரியாது. அது ஆவியானுடைய கிருபை, அந்த ஒத்தாசை வேணும். நம்ம வாசிக்கும் போது இந்த வசனம் என்ன பண்ணுவோம், பேசுங்க. இது மூலமா தான் ஆண்டவர் உங்க கூட பேசுவாரு. வசனம் பேசும், வசனம் பேசுது, என் கூட பேசியிருக்கு, உங்க கூட பேசும். அதுதான் சொன்னேன், ஜெபத்துல காத்திருக்கணும். கடைசியில எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவரே என் கூட பேசும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வார்த்தையை அனுப்புவாரு, வசனத்தின் மூலமா பேசுவாரு. வசனம் பேசும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், லூக்கா 1:71 ஆண்டவர் என் கூட பேசினாரு. 10:35 எபிரேயர் 10:35. ஒரு நாள் வாக்கி போயிட்டு இருந்த ஒரு நல்ல ஊழியக்காரர், உடம்பு சரியில்லாமல் இப்போ குளச்சல் மருத்துவமனையில் இருக்கிறார். அருமையான ஊழியக்காரர், அன்புள்ளவர், கரிசனை உள்ளவர், அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்கிறவர். மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்து அந்த உதவியாக இருக்கிற சகோதரனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. அண்ணனுக்கு சொல்லுங்க, மிகுந்த தைரியம் பலனுக்கு எதுவான உங்களை தைரியத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. சொல்லும் போதே எனக்குள்ள ஒரு பலன் வந்தது. அந்த அண்ணன் படுக்கையில் இருந்துட்டே கேட்டாங்க, என்ன வசனம்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. தைரியத்தை விட்டுறாதீங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, விண்டனக்கு. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போதே என் கூட பேசுங்கன்னு சொல்லி வாசிங்க. வசனத்தை வாசிக்கும் போதே ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லுங்க. வசனத்துக்கு அர்த்தம் தெரியலன்னா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த வேத புஸ்தகத்தை, பழைய புக்கை தயவு மிஸ் பண்ணிடாதீங்க. பழைய வேத புஸ்தகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. புதிதாக வருகிற வேத புஸ்தகங்களில் நிறைய வார்த்தைகள் மாற்றி இருக்கு. கர்த்தர் தேவனுங்கிற வார்த்தைக்கு பதிலாக இப்போ என்ன போட்டிருக்காங்க, வெண்மையான அங்கி தரித்தவர்கள் எல்லாருமே கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் கையில் இருக்கிற புஸ்தகத்தில் கடவுளுங்கிற வார்த்தை இல்லை. ஹலோ, சரியா தப்பான வியாக்கியானம் பண்ண பட்டிமன்றம் நடத்த விரும்பல, எனக்கு பிடிக்கல. நான் கற்றுக்கொண்டது ஆண்டவர், நான் கற்றுக்கொண்டது கர்த்தர், நான் கற்றுக்கொண்டது தேவன். அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். புது மொழிபெயர்ப்பில் நிறைய மாற்றங்கள் வருது. பழைய பைபிளை காசு கொடுத்து 100 ரூபா 150 ரூபா பரவாயில்ல, பைன் பண்ணி வச்சுக்கோங்க. சீகன் பால் தமிழ் மொழியில் நமக்கு வேதாகத்தை கொடுத்தவர். ஒரே ஒரு முறை ஒரு வசனத்துக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலையாம். கடற்கரையில் போய் முழங்கால் படி போட்டிருக்காரு. ராத்திரி முழுவதும் அவருடைய உதவியாளர்கள் தேடி இருக்கிறாங்க, ஆளை கண்டுபிடிக்க முடியல. விடிஞ்ச உடனே தேடுறாங்க. தேடினா அவர் முழங்கால் படி போட்டில் அப்படியே எடுக்கிறாரு. போய் 2 பேர் கையை பிடிச்சி அப்படி தூக்குறாங்க. அவர் முழங்கால் படி போட்ட இடத்துல குழியா, குழியா என்ன இருக்கு,
பள்ளம், இந்த முழங்கால் அளவுக்கு பள்ளம் கடற்கரை மணல்ல. அவரை தூக்குன ஒன்று பார்த்தா அந்த குழிக்குள்ள என்ன இருக்கான்? பிளட், ரத்தம் உறைஞ்சி போயிருக்கான். அல்லேலூயா. அப்படி வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டே வர்றதில்ல சர்ச்சுக்கு. எல்லாம் இங்கே வந்து நின்று ஃபோனில் பைபிளை வாசிக்கிறான், ஃபோனில் பாட்டு பாடுறான். ஃபோனுக்குள்ளதான் எல்லா அசத்தும் இருக்கு. எத்தனை மொழிகள் இன்னும் பைபிளில் தெரியுங்களா? எத்தனை நாட்டில் இன்னும் வேதத்தை சுமந்துட்டு ரோட்டில் போக முடியாது தெரியுமா? யூபியில் பைபிளை கையில் கொண்டுட்டு போனீங்கன்னா பிடிச்சி அடுத்து தொங்க விட்டுருவான், மதத்தை பரப்ப வர்றாங்க. உங்களுக்கு எனக்கும் பாக்கியவான்கள் நீங்களும் நானும். பைபிளை தூக்கிட்டு சந்தோஷமா சர்ச்சுக்கு வர்றோம். வாசிக்காம இருக்காதீங்க. பைபிளை ஆசையோட வாசிங்க, நேசித்து வாசிங்க. பேசணும் ஆண்டவரேன்னு பேசுங்க, மந்திரம் கேட்கிற மாதிரி கேட்காதீங்க. கடைசியா ஒரு சப்ஜெக்ட், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? விசுவாசம் வந்துருச்சா? ஜெபம் வந்துருச்சா? வேதம் வாசிப்போன்னு தீர்மானம் எடுத்துட்டீங்களா? இப்போ போய் இயேசுவை சொல்லணும். இப்போ போய் யாருக்கு சொல்றது? யாருக்கு சொல்றது? முதல்ல உங்க வாழ்க்கையின் மூலமா சொல்லணும். வாழ்க்கை சரியில்லாமல் நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணீங்களோ, சுவிசேஷம் அறிவிக்கவோ போயா, முதல்ல உன் சர்ச்சில் இருக்கிற அவங்களுக்கு போய் சொல்லு அப்படின்னுவான். புரியுதா? டிவியில் யூடியூப்பில் போட்டு விட்டுறானுங்க. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, எங்கடா சண்டை நடக்கும் அதை எடுத்து வீடியோ போடலான்ட்டு. புரியுதுங்களா? அந்த மாதிரி காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிசாசு உள்ளே வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அமைதியாக நடக்கணும், என் கூட பேசணும், தேவ பிரசன்னத்தை உணரணும். இவரை மறைச்சிருங்க ஆண்டவரே, இவரை மறைச்சிருங்க, இவரை மறைச்சிருங்க. உங்களை பார்க்கணும், உங்கள் சத்தத்தை கேட்கணும். ஜெபம் உள்ள வாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. கஷ்டப்படுறவங்க, குடிகாரர்கள், நிறைய குடும்பத்தில் குடிகாரர்கள், சமாதானம் இல்லாத குடும்பம் இருக்கும். ஒன்றுமே பேச வேண்டாங்க, கவலைப்படாது, உனக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெப நேரத்தை கூட்டுங்க, கண்ணீரோடு அவங்கள்ட்ட பேசுங்க, கண்ணீரோடு அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரு பையன் பைக்கில் வந்தான், ஒரு ஊழியக்காரர் பையன், டாப்பு தனியாக கலந்துச்சு, நாடி போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, கை 2 ஃப்ராக்சர், பிழைக்க மாட்டேன்ட்டாங்க, ஹை கிரவுண்டில் வச்சுட்டாங்க. தினம் அழுது அழுது ஜெபம் பண்ணி, நேற்று ஃபோன் பண்ணேன், டாப்பை மாட்டிட்டாங்க, கையை சரி பண்ணிட்டாங்க, கண்ணை சரி பண்ணிட்டாங்க, தாடையை சரி பண்ணிட்டாங்க ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில். வர்ற சனிக்கிழமை சோத்திர ஜெப கூட்டம், சத்தமாக எழுதி சொல்லுங்க பார்ப்போம். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கல்லான இருதயத்தை மாற்றி நவமான சதையான புதிய இருதயத்தை கொடுப்பேன், உள்ளத்தில் புதிய ஆவியை கட்டளையிடுவேன் சொல்லிருக்கிறாரு. எவ்வளவு கல்லானவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு முரட்டாட்டம் முடித்தவனா இருந்தாலும் சரி, உங்க ஜெபம் உங்க வாழ்க்கை கொண்டு வந்துடும். வாசல்கிட்ட வந்து முழங்கால் போட்டுருவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. அல்லேலூயா. தேவனால முடியாத காரியம். வாழ்க்கை சரியா இருக்கணும். இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரி யாரு? தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்கக்கா, கொஞ்சம் போயிட்டே இருக்கு, எனக்கு தெரியல என்னன்னு. ஒரே ஒரு காரியம், இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரி ரோமன் கத்தோலிக்க மிஷினரி. அதற்கப்புறம் 100 ஆண்டுகளுக்கு கழித்து தான் சிஎஸ்ஐ மிஷினரி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அப்படி வந்த ஒரு மிஷினரி அவர் என்ன பண்ணுறாரு, ட்ராக்ஸ் எடுத்து கொடுக்க போகிறாரு. நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க, தூக்கி மூஞ்சில் வீசுகிறாங்க. இன்றைக்கி அது நடக்குது. அப்படி வீசின உடனே அவர் ரொம்ப பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட அழுகிறார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி அழுகிறார். டக் நிக்கலோஸ் அப்படிங்கிறவர் அழுதுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு புற்றுநோய் வந்துடுது, கேன்சர் வந்துடுது. கேன்சர் வந்தோன்னா அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் சேர்த்தோன்னா அங்கே புற்றுநோய் நோயாளிகள் எல்லாரும் பெட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நோயாளிகள் என்ன பண்ணுவாங்களாம், அதிகாலையில் 3 மணி 2:30 3 மணிக்கு எந்திரிச்சு என்னென்னு பண்ணால் அவங்க தும்ம ஆரம்பிச்சிடுவாங்க. இருமல் கண்டினியூவாக இருமிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு இருமல் வருது. எல்லாரும் பெட்டில் படுத்துருக்கவங்களாம் இரும ஆரம்பிக்கிறாங்க. இவர் பக்கத்தில் படுத்துருக்கிற ஒரு வயசானவர் இருமுகிறார். அப்படி இரும்பிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆயிடுது, ரெஸ்ட் ரூம் போகணும், பாத்ரூம் போகணும் அவசரமாக. ஆனால் அவர் கை காலெல்லாம் செயல்பட முடியல, இறங்க முடியல, அவசரமாக போகணும் முடியலை அவரால். ட்ரை பண்ணி பார்க்குறாரு, உட்காந்து எழும்பி இறங்கி எப்படியாவது போயிடணும்னு ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அவரால் முடியல, பெட்லேயே யூரின் போயிடுறாரு. போனவுடனே அங்கே பக்கத்தில் இருந்த நர்ஸ் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறா, ஓங்கி வந்து அந்த பேஷண்ட் கன்னத்தில் ஓங்கி அடிச்சிடுறா. இதை பார்த்துக்கிட்டு இருந்தார் நிக்கலஸ், பக்கத்தில் இருந்தவர். அடி வாங்கினோடனே மற்ற பேஷண்ட்ஸ் அத்தனை பேர் சிரிக்கிறாங்க, ஆனால் இவர் அழுதார்.
ஆண்டவரே, ஒரு மனுஷனா யூரின் போக முடியாமல் இப்படி கஷ்டப்படுறானே, நான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு அழுகிறார். அடுத்த நாள் அதிகாலையில் அதே போல் 3 மணி, அதே போல் அந்த மனிதர் இருமுகிறாருங்க. எல்லாரும் இருமிட்டு இருக்காங்க, அவரும் இருமுறாரு. பாத்ரூம் போக ட்ரை பண்ணுறாரு. அந்த நிக்கோலஸ் எழுமுனாரு. போய் 2 கையில் அவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் பாத்ரூமுக்கு விட்டுட்டு அவர் யூரின் பாஸ் பண்ண உடனே திருப்பி கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சார். உட்கார்ந்த உடனே அத்தனை பெட்டுக்காரங்களும் அப்படியே வாயடைச்சு போய் உட்காந்துருக்குறாங்க. அவர் 2 கையெடுத்து கூப்பிட்டாராம். அடுத்த நாள் காலையில் வரிசையாக வந்தாங்களாம். ஐயா, நீங்கள் ஏதோ ஒன்று கொடுக்கணும், நீங்களே அதை கொடுங்க, என்ன எழுதியிருக்கு பார்ப்போன்னு கேட்டாங்களாம். 2 பேர் கொடுத்தாரு, 10 பேர் கொடுத்தாரு. அந்த வார்டில் இருக்கிற அத்தனை பேரும் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார்கள். அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 15 பேர் அதில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இது உண்மை. கண்ண மூடுவோமா? கண்ண மூடுவோமா? சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஐயர்வாள் வருவார், உபதேசியார் வருவார், சபை மூப்பர்கள் வருவாங்க, இல்லை எங்கே இருந்தாவது சாந்திக்கா வருவாங்க. இல்லைங்க, உங்களை அதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஊரில் வச்சுருக்கிறார். உங்களை அதுக்காகத்தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆபிரகாமோ வேற யாரோ வந்து சுவிசேஷம் சொல்லுவதற்கல்ல. நீங்கள் தான் இந்த ஊருக்கு வெளிச்சம், நீங்கள் தான் இந்த ஊருக்கு உப்பு. உங்களை வச்சு தான் தேவன் பெரிய காரியங்களை இந்த ஊரில் செய்ய விரும்புகிறார். உங்களை வச்சு ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிடணும். இயேசு வர்றதுக்கு முன்னாடி இயேசுவை அறியாத ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். முதல்ல உங்கள் வாழ்க்கை மாதிரியாக இருக்கணும், உங்கள் வார்த்தை மாதிரியாக இருக்கணும். வாழ்க்கையும் வார்த்தையும் சேர்ந்து மற்றவர்களை இயேசுவின் ஆலய வாசலுக்கு கொண்டு வரணும். அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்க, அவர் திரும்ப வருவாருன்னு சொல்லுங்க. வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்கே சொல்லணும் சுவாமி, எப்படி போவேன் சுவாமி, எப்படி பேச ஆரம்பிப்பேன், எப்படி முடிப்பேன், எல்லாத்தையும் அவர்கிட்ட கேளுங்க. அவர் கற்றுக் கொடுப்பாரு. எப்படி பேச ஆரம்பிக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்படி ரட்சிப்பை சொல்லணுங்கிறது அவருக்கு தெரியும், எப்படி பாவத்தை குறித்து உணர்த்தணுங்கிறது அவருக்கு தெரியும். கற்றுக் கொடுக்கிறவருங்க. என் கூட எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர்கிட்ட சொல்லுங்க, கேளுங்க. எனக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னால் முடிந்த அளவுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையும் வார்த்தையும் சரியாக இருக்கணும். அநேகரை என் மூலமாக பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாற்றணும் சுவாமி. ஒரு ஆத்மா கூட இனிமேல் இந்த கிராமத்தில் இயேசுவை அறியாமல் உலகத்தை விட்டு மரித்து போயிடக்கூடாது. ஆண்டவர், என்னை ஒரு சின்ன கருவியாக பயன்படுத்துங்க, என்னை கருவியாக பயன்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கிருபை நிறைந்த நாளில் ஆண்டவரே, இம்மட்டும் என்னோடு பேசினீர், அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறீர். எங்களை உயிர்ப்பீங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பீங்க. இந்த கிராமத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த திருச்சபை மக்கள் மூலமாய் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். திருச்சபை மக்கள் மூலமாய் ஒரு எழுப்புதல், செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, உலக வாழ்க்கை செழிக்கட்டும் சுவாமி. இங்கே இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும். இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணாங்க, இந்த இடம் முழுவதும் செழிப்பாக இருக்குது, நல்ல படிப்பு, நல்ல விவசாயம், நல்ல ஆசீர்வாதமான பூமியாக இது மாறிடுச்சின்னு சொல்லி சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, ஆண்டவரே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னீரே. ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். திருச்சபை மக்களை ஆசீர்வதியும் பயன்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமையான அன்பிலே இசைக்கருவி வாசித்த பாஸ்டருக்காக, அருமையான சகோதரி சாந்தியக்காவுடைய கணவருக்காக, அந்த பாஸ்டரையாவுக்காக, திருச்சபை மூப்பர்களுக்காக, பெண்களுக்காக, சிறு பிள்ளைகள், வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கோ இருந்து இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிற அருமையான அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாஞ்ச விருப்போ தாக நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.